கர்த்தருடைய நாமத்திற்கு கனமும் சோஸ்திரமும் மகிமையும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவன் இந்த நேரத்தை தேவனுடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்கு கிருபை செய்ததுக்காக என் கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். நிச்சயமாக தேவன் தம்முடைய ஆவியானவரை கொண்டு நம் மத்தியிலே அசைவாடி அவருடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுவதற்கு முன்பாக நம்முடைய தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவர் இரக்கமாக இருந்து இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தையை அறிந்து கொள்வதற்கு கிருபை செய்வதற்காக எங்கள் கர்த்தரை நாங்கள் சோஸ்தரிக்கிறோம். நாங்கள் அல்ல ஆண்டவரை, உம்முடைய கிருபையினால இவைகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்பதற்காக தேவனை நன்றியுடன் துதிக்கிறோம். பாவங்களையும் குற்றங்களையும் குறைபாடுகளையும் எங்கள் கர்த்தர் எங்களுக்கு பொறுத்தருளி மன்னித்து உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசையை எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் இந்த சன்னிதானத்திலே தாழ்மையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நேச பிதாவே, இந்த செய்திக்குள்ளாக கடந்து வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையோடு கூட எங்கள் கர்த்தருடைய கிருபை காணப்பட ஆண்டவருடைய சன்னிதானத்திலே தாழ்மையாய் தலை தாழ்த்தி வேண்டி நிற்கிறோம். எங்கள் நேச பிதாவே, உம்முடைய குமாரனுடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறது என்பதை வேத வாக்கியங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருப்பதற்காக கர்த்தரை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் அன்பு தகப்பன், அற்புதமாகி நாங்கள் உம்முடைய குமாரனுடைய மகா பெரிய தியாகத்தினுடைய ஈவினால ரட்சிக்கப்பட்ட கூட்டத்துல காணப்பட கர்த்தர் கிருபை செய்ய உடைய சன்னிதானத்திலே தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். நீ வர வேண்டும் ஆண்டவரே. உடைய குமாரன் எங்களை ரட்சிக்கும்படியாக சீக்கிரத்தில் வர வேண்டும். மாறும் ஆண்டவரே, சீக்கிரமாய் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரம பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய வார்த்தையை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களை தெளிவாய் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக பிரயாசப்படுகிறோம். என்ன தலைப்பை அந்த பாடத்துக்கு நம்ம சூட்டி இருக்கிறோம் என்று சொன்னால், 8ஆம் ராஜ்யம். 8ஆம் ராஜ்யம், வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 8வது ராஜ்யத்தை குறித்து அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட போகிறோம். ஒருவேளை இந்த ராஜ்யத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்தை படிக்கும் பொழுதே ஒரு அளவுக்கு நம்மளால கணிக்க முடிகிறது, புரிந்து கொள்ள முடிகிறது அது எப்பொழுது வரும் என்று சொல்லி. இன்னும் அதை மிக தெளிவாகவும் மிக ஆழமாகவும் அதை அறிந்து கொள்வதற்கு பிரயாசப்படுகிறோம். அந்த ராஜ்யம் திடீர்னு தோன்றுகிற ஒரு ராஜ்யம் அல்ல. வேதம் சொல்லும் பொழுது ஏழில் இருந்து தோன்றுகிற ராஜ்யம் என்று சொல்லுகிறது. அந்த ராஜ்யங்களை நம்ம படித்து அந்த ராஜ்யங்களுடைய தன்மைகளை விளங்கி அது எப்படி தோன்ற போகிறது, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்பதை புரிந்து கொள்ள போகிறோம். அப்படியே நம்ம பிரயாசப்படும் பொழுது, எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம என்ன ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனத்துல கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அது ரோம ராஜ்யத்தினுடைய அதிகாரத்தை பெற்ற ஒரு சபையின் ராஜ்யம், ஒரு சபையை தேசத்தை ஆளுகிற ராஜ்யம். அந்த ராஜ்யம் என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது தீர்க்க தரிசனம் தெளிவாக பேசுகிறது. அது பிரமாணத்தை மாற்ற நினைக்கும் என்று சொல்லி 8வது ஒரு ராஜ்யத்தை பார்க்க போகிறோம். அந்த ராஜ்யம் 7ல் இருந்து தோன்றுகிற ஒரு ராஜ்யம். அந்த 8வது ராஜ்யம் எதன் அடிப்படையில உருவாகிற ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய பிரமாணத்தை மாற்றி செயல்படுகிற ஒரு ராஜ்யம். அப்ப இந்த பிரமாணத்தை குறித்து நான் தெளிவா அறிந்திருக்க வேண்டியது இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா, கடைசியில
இயேசுவின் வருகையில இருக்க போகிற ஒரு ராஜ்யம் எதன் அடிப்படையில இருக்க போகிறது அப்படின்னு சொன்னா, பிரமாணத்தை மாற்றி அதன் போதனையின் கீழே இருக்க போகிற ஒரு ராஜ்யம். நான் அந்த ராஜ்யத்தின் கீழே இருந்து விடக்கூடாது என்று சொன்னால் எனக்கு பிரமாணத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு வேண்டும். வேதம் என்னவை பிரமாணம் என்று சொல்லுகிறது, தேவனுடைய பிரமாணம் எப்படிப்பட்டது, அது ஏன் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, இந்த பிரமாணத்தில் எதை சாத்தான் மாற்றுவான் என்று வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. அதை விளங்கிக் கொண்டு அந்த ராஜ்யத்துக்கு, 8ஆம் ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்தாமல் என் தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துற பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேத பாடத்தை படிக்கிறோம். மேலான கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தீர்க்க தரிசனம் பிரமாணத்தை மாற்ற நினைப்பான் என்று மாத்திரம் அல்ல, எந்த பிரமாணத்தை அவன் மாற்றுவான் என்று சொல்லி மிக பர்டிகுலரா அது வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அதனால இந்த பிரமாணத்தை குறித்து தெளிவாக படித்துக் கொள்ள போகிறோம். எந்தவித குழப்பம் இல்லாமல், எந்தவித சந்தேகமும் இல்லாமல், எந்தவித குருட்டு நம்பிக்கையும் இல்லாமல், எந்தவித கேள்விக்கும் இடம் இல்லாமல் அதை விளங்கிக் கொள்ளுகிற ஒரு பிரயாசம் தான் இந்த வேதாகம பகுதி. பிரமாணத்தை மாற்ற நினைப்பான் என்று நம்ம படிக்கும் பொழுது, இந்த பிரமாணத்தை குறித்து நம்ம படிக்கும் பொழுது, மோசையின் பிரமாணம் என்று சொல்லுவதுதான் தேவனுடைய பிரமாணமும் கூட என்பதை நம்ம விளங்கி கொண்டோம். மோசே தேவன் தனக்கு சொல்லிய எல்லா பிரமாணங்களையும் எழுதி அதை ஒரு புஸ்தகத்திலே அவன் பதிவிட்டு அதை ஆசாரியனிடத்துல கொடுத்து அதை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வைக்கும்படியாக கட்டளையிடுகிறான். அது ஏன் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு விரோதமாக சாட்சியிடும் என்று சொல்லி அவன் சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதுல விரோதமான வார்த்தை இல்லை, அது சேர்க்கப்பட்ட வார்த்தை. ஏன் சேர்க்கப்பட்டது என்று சொன்னால், தீர்க்க தரிசனமாக இஸ்ரவேலர் பின்வாங்கி போவார்கள், அப்பொழுது இந்த பிரமாணம் அவர்களுக்கு விரோதமாக வேலை செய்யும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக அது சேர்க்கப்பட்டு இருக்கிறது. எது சாட்சியாக இருக்கும்? மோசேயினுடைய பிரமாணத்துல அநேக பிரமாணங்களை நம்ம பார்த்தோம். அதுல எது சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி நம்ம தெளிவாக அறிந்து கொண்டோம். அது தேவன் நேரடியாக பேசி எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் என்பதை நாம அறிந்து இருக்கிறோம். சரி, இந்த 10 கட்டளையை குறித்து நம்ம அது என்னது, அது எவ்வளவு முக்கியமானது என்பதெல்லாம் விளங்கிக் கொள்ள போகிறோம். ஏன் சொன்னால், பிரமாணத்தை மாற்ற நினைப்பான் என்று தீர்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனை நல்லவன் என்றோ அல்லது தீயவன் என்றோ தீர்மானிக்க போகிறது 10 கற்பனைகள் என்பது வேதாகமத்தினுடைய வெளிப்படையான உண்மையாக இருப்பதனால நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பிரமாணத்தை குறித்து எவ்வளவு ஆழமாக அறிந்து கொள்ள முடியுமோ அவ்வளவு ஆழமாக அறிந்து கொள்ள போகிறோம். பரிசுத்த ஸ்தலம் தேவனுடைய வழியை வெளிப்படுத்துகிற ஒரு இடமாக இருக்கிறது. அப்படி அவருடைய வழியை வெளிப்படுத்துகிறது 2 காரியங்களில் இருக்கிறது. ஒன்று 10 கட்டளையில் இருக்கிறது, மற்றொன்று பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த பிரமாணங்களிலே இருக்கப்படுது. என்னை குறித்து சாட்சி சொல்ல போகிற பிரமாணம், தேவன் நேரடியாக பேசி இஸ்ரவேலர்களுக்கு தம்முடைய கருத்தினாலே கற்பனைகள் எழுதி கொடுத்த 10 கட்டளைகள் என்பது நமக்கு, நம்முடைய அறிவுக்கு தெளிவாக அது வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம மனதில் வைத்துக் கொள்ள போகிறோம். தொடர்ந்து நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய குணம் எழுதப்பட்டு இருக்கிறது. எழுதப்பட்ட சாயல் என்கிற தலைப்பின் கீழே நம்ம இன்னைக்கு வேத பாடத்தை படிக்க போகிறோம். நல்ல மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்மை குறித்து சாட்சி சொல்ல போகிறோம் 10 கற்பனைகள். இப்ப நம்ம இன்னைக்கு ஒரு காரியத்தை படிக்க போகிறோம். எழுதப்பட்ட தேவ சாயல், தேவனுடைய குணம் எழுதப்பட்டு இருக்கிறது. அது என்னது என்பதை நாம் அறிந்து கொள்ள பிரயாசப்பட போகிறோம். தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உள்ளான அவனுடைய குணமும்
வெளி தோற்றமும் தேவனுக்கு தேவனுடைய அந்த வெளிப்பாடை, சாயலை, அந்த ஸ்ட்ரக்சரை அது பிரதிபலிப்பதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. மனிதன் ஆதாமை தேவன் சிருஷ்டிக்கும் பொழுது அவனை அவருடைய வெளி தோற்றத்திலும் அவரை போல உண்டாக்கினார். அவருடைய உள்ளான மனதும் அந்த சாயலும் அவரை போல உண்டாக்கினார். நம்ம இன்னைக்கு எதுல கவனம் செலுத்த போகிறோம் என்ற சாயல், குணத்தில கவனம் செலுத்த போகிறோம். இந்த சிருஷ்டிப்பு, அந்த குணம் அவனுடைய இயல்பாக உண்டாக்கப்பட்டது. அதாவது அந்த குணம் கட்டளையின் மூலமாக செயல்படுத்துவதற்கு ஏதுவாக அவன் சிருஷ்டிக்கப்படவில்லை. அவன் இயல்பாகவே அதை செய்கிறவனாக, தேவனுடைய சாயலை நிறைவேற்றுகிறவனாக, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான். சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுடைய குணம் தேவனுடைய குணத்துக்கு நிகராக இருந்தது. இத சும்மா அப்படி நினைச்சிடாதீங்க. அது இயல்பா செய்கிற காரியம். அப்படி அவன் உண்டாக்கப்பட்டான். அவனுக்கு ஒருவன் நீ இப்படி செய்யணும், இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும், அப்படிலாம் போதிக்கிறதுக்கு ஏதுவான நிலையில அவன் உண்டாக்கப்படவில்லை. அவன் இயல்பாகவே தேவனுடைய காரியத்தை, தேவனுடைய குணத்தை, தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவனாக, நிறைவேற்றுகிறவனாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை நீங்களும் நானும் மறந்து விடக் கூடாது. தேவ சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த சாயல் என்ன? தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தும்படியாக, இயல்பாகவே வெளிப்படுத்தும்படியாக மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த குணம் என்ன? வேதம் அதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. விழுந்து போட்ட மனிதன் எப்படி மீண்டும் தேவனுடைய சாயலை பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த தேவ சாயல் எப்படிப்பட்டது என்பதை வேதம் வெளிப்படுத்துகிறது. சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவறையும்படி மனிதனை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்துல சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய அந்த பூரண அறிவு அவனிடத்துல இருந்தது. இந்த அறிவு என்பதை நீங்க ஆராய்ந்து வார்த்தைகள் என்று சொன்னால் அவனுக்கு நன்மையை தேர்ந்தெடுத்து செய்கிற ஒரு பூரண அறிவுடையவனா இருந்தார். மெய்யான நீதி அவனிடத்துல இருந்தது. நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். மெய்யான நீதி அவனிடத்துல இருந்தது. பரிசுத்தம் அவனிடத்துல இருந்தது. ஆண்டவர் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவனை மெய்யான நீதியில், பரிசுத்தத்திலும் பூரண அறிவுடையவனாகவும் சிருஷ்டித்தார். இவைகள் அவனுக்கு வாய் வழியாக போதிக்கப்படவில்லை, அல்லது எழுத்தின் வழியாக போதிக்கப்படவில்லை. இயல்பாகவே இவனுடைய வாழ்க்கையிலே அங்கமாக இவைகள் காணப்பட்டது. இன்னும் ஒரு படி மேல போய் சொல்லணும்னா, தேவனுக்கு அவன் அடிமையாக காணப்பட்டார். அவருடைய நோக்கத்தையும் அவருடைய விருப்பத்தையும் செயல்படுத்துவதற்கு அவன் அடிமையாக இருந்தார். அடிமையா அப்படின்னு நீங்க கலங்க வேண்டியது இல்லை. புதிய மனுஷன் சிருஷ்டிக்கப்படுகிறதுல நீங்க போய் பாருங்க. நம்ம நீதிக்கு அடிமையானவர்களாய் மாற வேண்டும். நீதிக்கு அடிமையானவர்களாய் மாற வேண்டும். ரோமர் 6:16 வசனத்துல 22 வசனம் வரைக்கும் நீங்க வாசித்து பாருங்க. அதைத்தான் நான் இங்க பார்க்கிறேன். ஏதேன் தோட்டத்துல பார்க்கிறேன். மனிதனை ஆண்டவர் முதலாக சிருஷ்டிக்கும் பொழுது அவனை அவருடைய குணத்தை வெளிப்படுத்துவதற்கு ஏதுவாக, அவருடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக, அவருடைய சித்தத்தை அல்லது விருப்பத்தை அப்படியே செயல்படுத்துவதற்கு ஏதுவாக அவனை அடிமையாக சிருஷ்டித்தார். ஆனா ஆண்டவர் அவனை அடிமையாக வைக்கவில்லை. சிருஷ்டிப்பு இப்படிப்பட்டது. அவன் பாவம் செய்வதற்கு ஏதுவாக சிருஷ்டிக்கப்படவில்லை, தீமை செய்வதற்கு ஏதுவாக சிருஷ்டிக்கப்படவில்லை. அவன் தேவனை போல நன்மையை செய்வதற்கு ஏதுவாக, நீதியை செய்வதற்காக, பரிசுத்தத்தை நிலைநாட்டுவதற்காக, பூரண அறிவுடையவனாக இருப்பதற்கு ஏதுவாக அவன் சிருஷ்டிக்கப்பட்டான்.
நீதி அவனிடத்துல பரிபூரணமாய் காணப்பட்டது, குறைபாடு இல்லை. அது ஒரு ஒரு அடிமைக்கு நிகரானது. ஆண்டவர் அவனை அடிமையாக வைக்க விரும்பவில்லை. அவருக்கு அடிமைத்தனம் பிடிப்பது இல்லை. அவருக்கு அவரால் சிருஷ்டிக்கப்படுகிறவர்கள் சுதந்திரமாக அவரை என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு அவரிடத்தில் அன்பை காட்ட வேண்டும், சுதந்திரமாக அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும், சுதந்திரமாக அவருடைய வார்த்தைகளை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும், அவர்கள் விரும்பி செய்ய வேண்டும். கட்டாயத்தினாலே அல்ல, அடிமைத்தனத்தினாலே அல்ல. ஆனா ஆண்டவருடைய சிருஷ்டிப்பு அவனை ஒரு அடிமை போல உண்டாக்கியது. அதாவது எந்த நிலையிலையும் அவன் விலகி போவதற்கு ஏதுவாக, அவருடைய குணத்தை மறுதளிப்பதற்கு ஏதுவாக, அவருடைய சித்தத்தை மறுதளிப்பதற்கு ஏதுவாக ஆண்டவர் சிருஷ்டிக்கவில்லை. ஆனா அவனை சுதந்திரமுடையவனாக, அவருடைய சித்தத்தை விரும்பி நிறைவேற்றுகிறவனாக, அவருடைய அன்பை விரும்பி செயல்படுத்துகிறவனாக, அவருடைய நீதியை விரும்பி செயல்படுத்துகிறவனாக அவர் மாற்றுவதற்காக ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்தார். என்ன அந்த திட்டம் அப்படின்னு சொன்னா, ஒரு நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, கட்டளை இல்லாத இடத்திலே சுதந்திரம் இருக்க முடியாது. இயல்பா செய்யறதுல என்ன இருக்காதுன்னா சுதந்திரம் இருக்காது, அங்க பிரமாணம் இல்லை. அவன் அப்படி செயல்படும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டு விட்டான், அப்படிதான் செயல்படுவான். ஆனா அந்த சிருஷ்டிப்பை அவன் நிலை நிறுத்துவதற்கு ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஒரு கட்டளையை வைக்கிறார். அங்கதான் சுதந்திரம் வரும். கட்டளை இல்லை, கட்டளை வேண்டாம், அப்படி சுதந்திரவாளி அல்ல. ஆண்டவருக்கு சுதந்திரம் உடையவனாக இருக்க வேண்டும். அவருடைய குணத்தை அவனிடத்தில் இயல்பாக்கிட்டார். அவரை போலவே அவன் செயல்படுவான். அவருடைய நீதிதான் அவரிடத்திலிருந்து புறப்படும். அப்படி அவன் செயல்படுறதுக்கு ஆண்டவர் அவனை ஒரு சுதந்திரம் உடையவனாய் மாற்றுவதற்காக ஏதேன் தோட்டத்துல ஒரு கட்டளையை கொடுத்தார். அது என்ன கட்டளை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசிக்க கூடாது. இயல்பா அவனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பான், இயல்பா நடப்பான். ஆனா ஒரு கட்டளையை வச்சுட்டார். அவருடைய குணம் இயல்பாக இருக்கும். அங்க ஒரு கட்டளை வச்சிருக்காரு, நீ இயல்பாக உனக்கு நான் உண்டாக்கி கொடுத்த அந்த சாயலை பின்பற்றணுமா வேண்டாமா அப்படிங்கிறத இந்த கட்டளையை நீ கடைபிடிப்பதன் மூலமாக உறுதிப்படுத்து. என்னிடத்துல நீ சுதந்திரமாக உன்னுடைய விருப்பத்தின்படி நீ அன்பாய் இருக்கிறாயா, உன்னுடைய விருப்பத்தை உன்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய நீதியை நிறைவேற்றுகிறாயா, உன்னுடைய விருப்பத்தின்படி என்னுடைய அன்பை நீ பிரதிபலிக்கிறாயா என்பதை தேவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் வேண்டும், விரும்பி செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கட்டளையை ஏதேன் தோட்டத்துல உண்டாக்கினார். ஏன்பா உன் குணத்தை என் குணத்தை பிரதிபலிப்பதற்கு எதுவாக நான் உன்னை உண்டாக்கிட்டேன்ப்பா. உனக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறேன், அதை மீறிட்டியன்னா நீ சாகணும். ஒரு தீர்ப்பும் அங்க இருக்கு, புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஒரு பிரமாணத்தையும் கொடுக்கிறார், ஒரு தீர்ப்பை மீறினா சாவ, நீ மீறாவிட்டால் என்னோடு கூட நித்தியமாய் வாழ்வாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வெளிப்படையான தேவன் வாய் வழியாக போதித்த அந்த கட்டளை தான் மனிதனை சுதந்திரம் உடையவனாக மாற்றியது. இது இல்லைன்னா அவன் ஒரு இயந்திரம் போல தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவனாக இருந்திருப்பான். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இதுல விளங்குகிற காரியம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் தேவ சாயலை பிரதிபலிக்கிறவனாக இருப்பேன். தேவனுடைய கட்டளையை எதிர்த்து நின்றால் தேவனுடைய சாயலை மீறுகிறவனாக இருப்பேன். தேவனுடைய கட்டளையே எதிர்த்தால் ஆண்டவருடைய தீர்ப்பு என்ன என்பதை முன்னதாகவே சொல்லிவிட்டார், மரணம். இல்லாமல் போய் விடுவேன். ஒரு மனிதனை
நன்மையானவனா அல்லது தீமையானவனா, தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவனா, தேவனுடைய சாயலை மீறி நடக்கிறவனா என்பதை சாட்சி சொல்ல போகிற பிரமாணம் எது அப்படின்னு படிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 10 கட்டளை. இந்த பிரமாணத்தின்படி நடந்தால் நீதி, ஆவியின் பிரமாணம். தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக நடந்தால் அது அநீதி, பாவ பிரமாணம், மரண பிரமாணம். ஏதேன் தோட்டத்தில் வெளிப்படுகிற உண்மைகள் ஆச்சரியமாக இருக்கும். நான் ஏன் சுதந்திரவாளி, நான் எப்படி தேர்ந்தெடுக்கும் சுதந்திரம் உடையவனாக ஏதேன் தோட்டத்திலே காணப்பட்டேன் என்று சொன்னால், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் வாய் வழியாக சொன்ன கட்டளையினால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். மனிதன் பாவம் செய்தான். தேவன் வாய் வழியாக அவன் சுதந்திரம் உடையவன் என்று நிரூபிப்பதற்கு ஏதுவாக அவர் ஒரு கட்டளையை அங்கே வைத்திருந்தார். அவன் இல்ல ஆண்டவரே என்று சொல்லி அந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை புசித்தான். அவன் அந்த கனியை புசித்த மாத்திரத்துல வெளிப்படுகிற அந்த சாயல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாத்தானுடைய சாயல். இந்த சாத்தான் யாரு என்பதெல்லாம் நம்ம பிற்பாடு படிப்போம். சாத்தானுடைய சாயல், அவனுடைய குணம். தேவன் மனிதனை அவனுடைய சாயலில் சிருஷ்டித்து அந்த சாயலை பிரதிபலிப்பதற்கு அவன் விரும்பி செய்ய வேண்டும், சுதந்திரமாக செய்ய வேண்டும், கட்டாயத்தின் பேரில் அல்ல என்பதை வெளிப்படுத்துவதற்கு அவர் அங்கே ஒரு வாய்வழி பிரமாணத்தை வைத்திருக்கிறார். அந்த வாய்வழி பிரமாணத்தை, கட்டளையை மனிதன் மீறிய பொழுது அவனுடைய சாயல் அப்படியே மாறி நிற்பதை நம்ம வேதாகமத்தில் பார்க்க முடிகிறது. இதுல போய் நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னா, மனிதன் மீறின உடனே அவனுக்கு ஒரு ரட்சிப்பின் திட்டம் உண்டாக்கப்படுகிறது. ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் திட்டத்தை எடுத்துக்கொண்டு மனிதனை சந்திக்க வருகிறார். விழுந்து போன மனிதனை சந்திக்க வருகிறார். வந்து அங்க ஒரு சம்பாஷணை நடக்கும். அந்த சம்பாஷணை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீ பழத்தை சாப்பிட்டியா, ஐயோ ஆண்டவரே நான் பழத்தை சாப்பிட்டேன் என்று ஒப்பு கொடுக்கிற அந்த ஆவியை நீங்க அங்க பார்க்க முடியாது. நீ சாப்பிட்டியா அந்த பழத்தை சாப்பிட்டு, இல்ல ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு பெண்ணை கொடுத்திருக்கீயா, அந்த பெண்ணு தந்துட்டா அதனால நான் சாப்பிட்டேன். குற்றம் சாட்டுகிற ஆவி, தேவனையே குற்றம் சாட்டுகிற ஆவி. தான் புசித்ததை, பாவம் செய்ததை ஏற்றுக்கொள்ளாதபடி அதற்கான காரணத்தை இன்னொரு மேல் போடுகிற ஒரு ஆவி. இன்னும் ஸ்திரியை பார்த்து, ஏமா நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்ட, இல்ல சர்ப்பம் அது என்ன வஞ்சித்துட்டு அதனால நான் சாப்பிட்டேன். குற்றம் சாட்டுகிற ஆவி, குற்றம் சாட்டுகிற சாயல், இது யாருடையது அப்படின்னு சொல்லி நீங்க வெளிப்படுத்தும் விசேஷ புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துல போய் அங்க சாத்தானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த சாத்தான் யாரோ என்ன செய்வான் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனா, இந்த சாத்தான் குற்றம் சாட்டுகிறது. தேவ சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன் அல்ல, நம்ம இதை விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்ட மனுஷன். இப்போ யாருடைய சாயலை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னால், சாத்தானுடைய சாயலை வெளிப்படுத்துகிறத நம்ம என்ன செய்ய முடிகிறதுன்னு சொன்னால் பார்க்க முடியும். மீறினது வாய் வழியாக சொல்லப்பட்ட பிரமாணம் தான். அந்த பிரமாணத்தை மீறும் பொழுது தேவனுடைய சாயலை அழிந்து நிற்பதை பார்க்க முடிகிறது. என்ன ஒரு நிலைக்கு சாத்தான் தள்ளப்பட்டு விட்டான் அப்படின்னு சொன்னா, மனிதன் என்ன ஒரு நிலைக்கு மனிதன் தள்ளப்பட்டு விட்டான் என்று சொன்னால், தேவனுடைய சாயலை இனி அவனால பிரதிபலிக்க முடியாது என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு போனான். அவன் சாத்தானுடைய சாயலை வெளிப்படுத்துவனாக மாறி போனார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இனி நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, இனி விழுந்து போன மனிதனால
சுயமாக தேவனுடைய சாயலை பிரதிபலிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம் சொல்லுகிறது முடியாது என்று. முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நீங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து சொன்னா இந்த தன்மை அங்க வெளிப்படுத்தப்பட்டு இருக்கும். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்களா இருந்தீர்கள். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவனுக்குதான் சோகமாகவே நன்மையை செய்கிற ஒரு இயல்பு கொடுத்திருக்கிறாரு. இவன் தீமையை செஞ்சுட்டா மறுபடியும் அந்த சுவாபத்தை வெளிப்படுத்த முடியாது. வெளிப்படுத்தினாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய அந்த வாய்வழி கட்டளையின் மூலமாக ஆண்டவர் சொல்லும் பொழுது இந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது, பூசிச்சுன்னா செத்துருவேன். அவன் கட்டளை மீறிவிட்டார். இன்னும் அவனுக்கு தீர்ப்பு மரண தண்டனை. அவன் மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதற்காக பிரமாணத்தின் கீழே காவல் பண்ணப்பட்டது. பிரமாணம் என்பது வார்த்தைகள் மாத்திரமல்ல, அதோடு சேர்ந்த தீர்ப்பும் அங்கே இருக்கிறது. அவன் இப்போ மரணத்தை அடைவதற்கு ஏதுவாக பிரமாணத்தினுடைய தீர்ப்பினாலே காவல் பண்ணப்பட்டு இருக்கிறார். இனி அவன் எவ்வளவுதான் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தணும், நன்மையை வெளிப்படுத்தணும் பிரயாசப்பட்டாலும் அவனுக்குரிய தண்டனை மரணம் தான். ஆகையினாலே அவனாலே இனி ஏதாவது நன்மை பிறக்குமானா இல்ல. அப்படியே அவன் என்னத்தையா செய்தா கூட அது தேவனுடைய சமூகத்தில் அங்கீகரிக்கப்படாது. ஏன்னா அவன் தீர்ப்புக்குள்ளாயிட்டா, அவன் மரணத்துக்குரியவன். இப்ப தீமைக்கு அடிமையா மாறிட்டான். சாத்தானுடைய வார்த்தை நிறைவேற்றுகிறதா மாறிட்டான். அவனுடைய இயல்பு பிசாசினுடையதாய் மாறி போனது. சாத்தானுடைய சாயலில் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய சாயல் தேவனுடைய வாய்வழி பிரமாணத்தை மீறினதனாலே பிசாசுடையதாக மாறி போனது. அவன் பிசாசுடைய வார்த்தைகளை உடனடியாக நிறைவேற்றுகிறவனாக காணப்படுகிறான். இயல்பாக அவன் குற்றம் சாட்டுகிற ஆவியானவர் உருவானதை பார்க்க முடியாது. அந்த இயல்பை இனி அவன் மாற்றவே முடியாது. ஏன்னா அவன் பிரமாணத்தின் கீழே மரண தண்டனைக்குரிய கைதியாக காவல் பண்ணப்பட்டு இருக்கிறான். சாத்தானுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற உடனடி ஒரு மனிதனாக, ஒரு அடிமையாக அவன் மாறி போனான். ஆண்டவர் அவனை அவருக்கு அடிமையாக உண்டாக்கினாரு. ஆனா அவன் சுதந்திரமுடையவனாக இருக்குன்னு சொல்லி சுதந்திரத்தை வச்சிருந்தாரு ஒரு கட்டளையின் மூலமாக. ஆனா அதை மீறி இப்ப சாத்தான் யாருக்கு அடிமை ஆயிட்டானோ சாத்தானுக்கு அடிமை ஆயிட்டான். இனி அவனுக்கு மரணம் தான். சாத்தானோட அவன் அழிக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தன்மைய இனி என்னால முடியாது என்கிற அந்த தன்மைய வேதம் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. அந்த கட்டளையோடு கூட இணைந்த தீர்ப்பு மறந்துடக்கூடாது. பிரமாணத்தின் கீழே காவல் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஏன்? பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா அதை மீறி என செத்துருன்னு சொல்லுது. மரணத்துக்குரியவன். அவனால இனி நன்மை செய்ய முடியாது. வேதம் சொல்லுது பாருங்க, அவனால நன்மை செய்ய முடியாது. வேதம் அழகாக பேசுகிறது. உன்னை உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாயப்பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை நான் அவயங்களில் இருக்க காண்கிறேன். ஐயா, நான் பாவம் செஞ்சுட்டேன், இனி நல்லதை செஞ்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். என் மனசுல அப்படி ஒண்ணு இருக்குது, ஆனா என்னால செய்ய முடியல. ஏன் அப்படின்னு சொன்னா அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. நிர்பந்தமான மனுஷன் தான். இந்த மரண சரீரத்திலிருந்து யாருன்னு விடுதலை ஆக்குவார்? இதுதான் நிலை. ஏதேன் தோட்டத்துல மனிதன் தேவனுடைய வாய் வழியாக சொன்ன பிரமாணத்தை மாறிய பொழுது அவன் உடனே நான் நிர்வாகியா இருக்கேன்னு பார்த்து அத்திலையா எடுத்து தைக்கிறான். ஒரு பிரயோஜனமும் இல்லை. தேவன் அறிகிறார் என்று சொல்லி அதுக்கு ஓடி ஒழிகிறான். அந்த கிரிகளில் எல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஏன் என்று சொன்னால், நான் பாவத்துக்கு கீழே இருக்கிறேன், மரண தண்டனைக்கு பாத்திரனாய் இருக்கிறேன். என்னுடைய சரீரம் மரண சரீரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏதேன் தோட்டம் வெளிப்படுத்துற உண்மை மகத்துவமானது.
மனிதனுடைய ரட்சிப்பை குறித்து தெளிவாக அங்கே பேசப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மனிதனை இனி தீமையை அவனால அழிக்கவே முடியாது என்கிற நிலையில் இருக்கிற மனிதனை, இனி அவன் மரண தண்டனைக்கு பாத்திரவனாக காவல் செய்யப்பட்டு இருக்கிறான் என்கிற அந்த மனிதனை, அவன் நேரடியாக தேவனுடைய குணத்தை மறுதளித்து தேவனுக்கு எதிராக செயல்படாமல் அவன் சுதந்திரமுடையவன் என்பதை நிரூபிப்பதற்காக வைத்த அந்த பிரமாணத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு அவன் பாவம் செய்ததினாலே இவன் மீது இரக்கம் கொண்டது. அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க தீர்மானித்தது. என்ன செய்ய முடிவு பண்ணுகிறது என்று சொன்னால், அவன் தீமையை பகைத்து விரோதித்து அழித்து மீண்டும் தன்னை தேவ சாயலை உடையவனாய் மாற்றுவதற்கு ஏதுவாக அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க முடிவு செய்தது. சுதந்திரமுடையவனாய் இருந்தவன் தீமைக்கு அடிமையாகி தன்னுடைய சுதந்திரத்தை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை இழந்த அவனை ரட்சிப்பதற்கு பரலோகம் முடிவு செய்கிறது. தேவன் அந்த வாக்கு தத்தத்தை அங்கே கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், தீமைக்கும் நன்மைக்கும் பகை உண்டாக்குவேன். உன்னை எதிர்க்கிற அந்த வாய்ப்பை தேவன் கொடுக்கிறார், தீமையை எதிர்க்கிற அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். அது சும்மா கொடுக்கப்படல, சரி வச்சுக்க, அப்படிலாம் இல்லை. தேவனுடைய நீதி, அவருடைய கட்டளையை மீறினார் இவன் மரணத்துக்குரியவன் தான். ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருடைய குமாரன் இந்த மரண தண்டனையை ஏற்றுக்கொள்வதற்கு ஒப்புக்கொண்டதுனால மனிதனுக்கு அந்த தீமையை எதிர்த்து பகைத்து அதை அழித்து மீண்டும் தேவனுடைய சாயலை, அந்த பரிசுத்தத்தை, அந்த பூரண அறிவை, அந்த நீதியை தன்னிடத்தில் நிலைநாட்டுவதற்கு ஆண்டவர் ஒரு வாய்ப்பை உண்டாக்குகிறார். அதனால அவனுக்கு மீண்டும் சுதந்திரத்தை கொடுக்க அவர் தீர்மானிக்கிறார். அவன் சுதந்திரம் உடையவன் என்பதற்கு அடையாளமாக ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை விருட்சத்தின் கனி இருந்தது. அவன் தேவன் சாயலை இழந்து விட்டான், அதை மீறி பாவம் செய்து தேவனுடைய சாயல் இழந்துட்டான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ தீமையை பகைத்து அதை அழித்து மீண்டும் சாயலை உண்டாக்கு. அப்போ இங்க மனிதனுக்கு என்ன ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், நீ பகைக்க வேண்டும், தீமையை பகைக்க வேண்டும். நான் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன், உனக்கு பதிலாக நான் மறிக்கிறேன், நீ என்ன செய்ய அப்படின்னு சொன்ன, தீமையை பகைத்து நன்மையை விதை. அவருடைய சாயல் மனிதனுக்கு கட்டளையாக கொடுக்கப்படுது. இத போராட்டம் இருக்கு பாருங்க. பவுல் அழகா சொல்வார், ஆதலால் நான் என் மனதிலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாமிசத்திலோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் ஒரு போராட்டம் இருக்கு பாருங்க. இந்த போராட்டம் ஏன் உண்டாயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ற, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏதேன் தோட்டத்தில் விழுந்து கிடந்த அந்த மனிதனுங்கிறதுல ஆண்டவர் ஒரு போராட்டத்தை உண்டாக்கி, அதுதான் அவருடைய கிருபை. என்னால இனி தீமையை எதிர்க்க முடியும், அது என் இயேசு கிறிஸ்துவினாலே உண்டாயிற்று. அவர் என்னுடைய மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே, நான் சகிக்க வேண்டிய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதுனாலே என்கிட்ட ஒரு பகையை உண்டாக்கி இருக்காரு. அந்த பகைதான் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய கிருபை. I can war against the evil. என்னால தீமை எதிர்த்து போராடி மீண்டும் நன்மையை விதைக்க முடியும். இப்ப எனக்கு கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயல், தேவனுடைய குணம், நான் தேவனுடைய குணம் என்னன்னு அறிந்து அதுக்கு எதிராக இருக்கிற தீமையை விளக்கிட்டு அவருடைய குணத்தை வாழ்க்கையில சுவாபமாய் மாற்ற வேண்டும்.
நான் இப்போ எப்படி சுதந்திரமுடையவனாக மாறுகிறேன் என்று சொன்னால், ஆண்டவர் அவருடைய சாயலை எனக்கு கட்டளையாக கொடுத்ததுனால அந்த சாயலை நான் கீழ்ப்படிவது என்னுடைய விருப்பத்தின்படி என்கிற ஒரு வாய்ப்பை கொடுத்ததுனாலே தீமையை எதிர்த்து நன்மையை விதைக்கிறது ஒரு இயல்பான காரியமாக இல்லாதபடி நான் பகைத்து, நான் அழித்து, அந்த போராட்டத்துல நான் ஜெயிக்க வேண்டும். இந்த போராட்டம் ஏன் எனக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா, என் கிறிஸ்து என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்ததுனால. இப்ப மனிதனுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லும் பொழுது, மனிதனுடைய நிலை என்ன என்று வேதம் சொல்லும் பொழுது, பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனார். நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனார். இப்ப இவனுக்கு ரெண்டு தெரியும். நன்மையும் ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறார், தீமை அவன் இயல்பாக அறிந்து கொண்டான். இந்த நன்மைக்கு எதிராக, அவருடைய சாயலுக்கு எதிராக, அவருடைய குணத்துக்கு எதிராக, அவருடைய நீதிக்கு எதிராக மனிதனுடைய கிரியைகள் என்னென்ன இருக்கிறதோ அவைகள் எல்லாம் தீமை. இத நன்மையை அறியணும், இதுதான் எனக்கு பிரமாணம், இதுதான் எனக்கு கட்டளை, இதை என் வாழ்க்கையில நான் அபியாசிக்க வேண்டும், இதற்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது நான் தேவ சாயலை பெற்றுக் கொண்டவனாக இருப்பேன். இப்போ தேவனுடைய சாயல் எனக்கு கட்டளையாக ஆக்கப்பட்டதுனால நான் இன்னும் சுதந்திரம் உடையவனாக இருக்கிறேன். நன்மையை தேர்ந்தெடுக்கிற, தேவனுடைய சாயலை தேர்ந்தெடுக்கவா இல்ல தீமையை தேர்ந்தெடுக்கவா, எதை வேணாலும் நீ செஞ்சிக்க. நீ நன்மையை தேர்ந்தெடுத்தா உன்னுடைய மரண தண்டனையை நான் ஏற்றுக்கொள்வேன். என்னை ஏற்றுக்கொள்வார். What a blessed truth! The gospel is in the Garden of Eden. சுவிசேஷம் ஏதேன் தோட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. ரட்சிப்பின் திட்டம் ஏதேன் தோட்டத்தில் வெளிப்பட்டது. இதனால வேதம் சொல்லுகிறது, ஜீவனுக்கு ஏதுவான கற்பனை. அந்த நன்மை தீமை விருட்சத்தின் கனியை அதை புசிக்க கூடாது, அது ஜீவனுக்கு ஏதுவானது. அதை அவன் மீறினதுனாலே அதே பிரமாணம் எனக்கு மரணத்துக்கு ஏதுவாயிற்று. இதுல இருந்து யார் என்னை விடுவிப்பார்? இயேசு நான் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்ததுனால நான் மீண்டும் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சாயலை, அவருடைய குணத்தில் என்னுடைய சுவாபமாய் மாற்றும் பொழுது அது எனக்கு ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும். அது எனக்கு ஜீவனுக்கு ஏதுவாக இருக்க. மரண தண்டனையிலிருந்து அப்படி ஓகே, அப்படிலாம் விடுவிக்கப்படல. அவருடைய சாயலை என்னுடைய பிரமாணமாக ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அதை என்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்பாக சுபாவமாய் மாற்றும் பொழுது தேவன் இயேசு என்னுடைய தண்டனையை ஏற்றுக்கொள்கிறதுனால நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு தகுதியுடையவனாக இருக்கிறேன். நான் எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளே, நான் தீமையை தேர்ந்தெடுத்துட்டேன், நித்திய ஜீவனை இழந்துட்டேன். என் இயேசு அந்த தண்டனையை யாரெல்லாம் அவருடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுத்து அவருடைய சாயலை மீண்டும் தங்களுடைய வாழ்க்கையில் புதிதாக மாற்றுவதற்கு ஏதுவாக பிரயாசப்படுகிறார்களோ அவர்களுக்கு அவர் தண்டனையை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னதினாலே நான் மீண்டும் நித்திய ஜீவனை பெறுவதற்கு ஒரு வாய்ப்புடையவனாக இருக்கிறேன். மனிதன் சுதந்திரத்தை இழந்துட்டான். பாவம் செய்தவனே தேர்ந்தெடுக்கும் சுதந்திரத்தை இழந்துட்டான். ஆண்டவர் அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடிவு செய்ததுனாலே அவருடைய சாயலை எனக்கு கட்டளையாக கொடுத்ததுனாலே நான் மீண்டும் சுதந்திரம் உடையவனாக மாறுகிறேன். கட்டளை இருந்தாதான் சுதந்திரம். கட்டளை இருந்தாதான் சுதந்திரம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு ஏதுவான ஒரு நம்பிக்கையோடு கூட மீண்டும் தேவனுடைய சாயலான பிரமாணங்களை தேர்ந்தெடுத்து என் வாழ்க்கையில் புதுப்பிக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு கூட
இழந்து போன நித்திய ஜீவனை அவர் உண்டாக்கிய அந்த பகையிலே, அந்த கிருபையிலே தீமையை எதிர்த்து போராடி அவருடைய சாயலின் வாழ்க்கையில மீண்டும் அபியாசிக்கும் பொழுது பெற முடியும் என்கிற நம்பிக்கையோடு கூட மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டான். சும்மா வெளியேற்றலைங்க ஆண்டவர், சும்மா வெளியேற்றல, வெட்டி விடல. இந்த பாரு, நீ நித்திய ஜீவனுக்குரியவனா உன்னை உண்டாக்குனேன், என்னுடைய சாயல் இயல்பாய் பிரதிபலிக்கிறவனா உண்டாக்குனேன். நீ மீறி என்னுடைய வாய்வழி பிரமாணத்தை மீறி என் சாயலை கெடுத்து சாத்தனுடைய சாயலை மாறிட்ட. ஆனா நீ வஞ்சிக்கப்பட்டவனா இருக்கிற. அதனால நான் உனக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா, என் குமாரனுடைய ஜீவனை உனக்கு ஈடாக கொடுக்க போகிறேன். உன் மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறாரு. உன்னால மீண்டும் நித்திய ஜீவனை பெற முடியும். நான் உன்னை சும்மா அனுப்பல, உன்னை அடிமையால அனுப்பல, நீ தீமைக்கு அடிமையா இருக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை வெளியே அனுப்பல. நீ மீண்டும் நன்மையை தேர்ந்தெடுக்கக்கூடிய சுதந்திரத்தோடு கூட ஏன் வாழ் சாயல, ஏன் என்னுடைய வாழ்க்கையினுடைய இயல்பை உனக்கு கட்டளையா கொடுத்த நான் அனுப்புறேன். உனக்கு சுதந்திரம் இருக்கிறது. நீ இனி தீமைக்கு அடிமையா இருக்கணுமா இல்ல நீதிக்கு அடிமையா இருக்கணுங்கிற முடிவு செய். உனக்கு சுதந்திரம். நீ நீதிக்கு அடிமையா இருக்க முடிவு செஞ்சு சொன்ன யார் குமாரன் தண்டனை ஏற்றுக்கொள்ளுவ. நீ நித்திய ஜீவனுடையவனாய் மாறுவாய், மரண தண்டிலிருந்து விடுவிக்கப்படுவாய். இந்த மகா பெரிய நம்பிக்கையோடு கூட ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். தேவனுடைய வார்த்தையின்படி அவர்கள் நடந்தார்கள் என்றால், தேவனுடைய சாயலின் கட்டளைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால், அவர்களால் மீண்டும் நித்திய ஜீவனை பெற முடியும். ஜீவனுக்கு ஏதுவான பிரமாணம் மரணத்துக்கு ஏதுவாக மாறணுமா வேண்டாமான்னு சொல்லி இந்த சந்ததி முடிவு செய்ய வேண்டும். அந்த ஆதாம் ஏவாளு மரணத்துக்கு ஏதுவாக மாற்றினார்கள். அந்த சந்ததியில நம்ம பிறக்கிறோம். நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிற பிரமாணம் ஜீவனுக்கு ஏதுவானது. அதை மீறினதாலே அது மரணத்துக்கு ஏதுவானதாக மாறிட்டு. ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த பிரமாணத்தோடு கூட தீர்ப்பும் இருக்கிறது. என்ன தீர்ப்புன்னு சொன்னா, மீறினா மரண தண்டனை. இந்த நிலையில தான் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்கள். அவங்க பெற்றெடுத்த அந்த சந்ததி, இவங்களுடைய சாயல் என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அவங்க பெற்றெடுத்த சந்ததி எப்படிப்பட்டது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவன் மனிதனை சிருஷ்டிக்கும் பொழுது அவருடைய சாயலிலே சிருஷ்டித்தார். ஆனால் மனிதன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்ற பின்பு மகா பெரிய நம்பிக்கையோடு வெளியேற்றப்பட்டார். அவர்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் எல்லாம் எதன்படி இருக்கிறது சொன்னார், தன் ரூபத்தின்படி தன் சாயலின்படி ஆதாம் பிள்ளைகளை பெற்றெடுத்தான். அதாவது மரணத்துக்கு ஏதுவான சந்ததி. ஆனா பெரிய வாக்கு தத்துவம், மகா பெரிய நம்பிக்கை. தேவன் தம்முடைய குமாரின் மூலமாக இந்த தண்டனையிலிருந்து மனித சந்ததியை விடுவிப்பார். கண்டிஷன், கட்டளையில சுதந்திரம் இல்லை. நீ தீமையை தேர்ந்தெடுத்துட்ட, தீமைக்கு அடிமையாக இருக்க முடிவு பண்ணிட்ட. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அந்த தீமையை பகைக்கிற பகையை உனக்கு வாய்ப்பாக தருகிறேன். என் குமாரன தண்டனை ஏற்றுக்கொள்கிறதுனால உன்னால இனி தீமையை பகைத்து மறுபடியும் நீதிக்கு அடிமையாக முடியும். அப்பொழுது நீ நித்திய ஜீவனை பெறுவாய். ஆனா வெளியேறப்பட்ட சந்ததி நீதிக்கான சந்ததி அல்ல. அந்த பூமியில தோன்றுகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவனை தன்னை மீண்டும் நீதிக்கு அடிமையாக மாற்றிக் கொள்வது, மீண்டும் மனிதனை மாற்றிக் கொள்வதற்கு. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லை. சரியா புரியுதுங்களா? நீதிமான் எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் இல்ல. ஐயா, நம்ம பாவத்தை தேர்ந்தெடுத்தோம், மரண சந்ததியில பிறந்திருக்கிறோம். நான் நீ என்ன செஞ்சாலும் முடியாது, நான் நீதி ஆக முடியாது, நீதிமான் ஒருவரும் இல்லை. எப்படி நீதிமான் ஆக்க முடியும்னு சொன்னா, என் இயேசு தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று நம்பி அவருடைய சாயலான கட்டளைகளின் உள்ளத்திலே நான் அப்பியாசித்தால் நான் மீண்டும் நித்திய ஜீவனுக்குரியவனாக இருக்கத்தக்க தேவன் என்னுடைய மரண தண்டனை ஏற்றுக்கொள்வார். நீதிமான் ஒருவரும் இல்லை.
நீதிமானாய் மாறுவதற்குரிய பெரிய வாய்ப்பை கொடுத்து ஆண்டவர் மனிதனை ஏதேன் தோட்டத்தை வெளியேற்றினார். இந்த மனிதன் அவருடைய சாயலை, அவருடைய கட்டளைகளை வாய் வழியாக போதித்து வந்தார். படிச்சிருக்கிறோம், அதனால அதுக்குள்ள போகல. வாய் வழியாக போதித்து வந்தார். இந்த வாய் வழியாக போதித்து வந்த கற்பனையினாலே இஸ்ரவேல் தேசம் முழுவதும் தேவனுடைய பிரமாணத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக தங்களை வெளிப்படுத்ததுனாலே ஆண்டவர் சீனாய் மலையிலே அவருடைய பிரமாணத்தை, அவருடைய குணத்தை, அவருடைய சாயலை ஜனங்களோடு கூட நேரடியாக பேசி அதை கற்பனைகளில் எழுதி கொடுத்தார். பாவத்தினால் இழந்த தேவ சாயலை மனிதனை மீண்டும் சிருஷ்டித்து அவனை ரட்சிக்கத்தான் அவருடைய சாயலான பிரமாணத்தை வாய்வழியாக மனிதர்களாக போதித்து பின்னர் சீனாய் மலையை தாமே ஜனங்களுக்கு போதித்து கற்பனைகள் எழுதி கொடுத்தார். இந்த 10 கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய சாயல், தேவனுடைய குணம். இந்த நீதியை, இந்த பரிசுத்தத்தை, இந்த பூரண அறிவை நாம் மீண்டும் பெறுவதற்குரிய வாய்ப்புடையவர்களாக இருக்கிறோம். என்ன ஒரு அற்புதமான உபதேசம்! அவர் அதை எழுதி கொடுக்கலன்னா மனுஷன் குழப்பிருப்பான், அது அழிந்தே போயிருக்கும். இரக்கமாக, அன்பாக இந்த மனித சந்ததியிலே அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீட்கணும், இதற்காக பிரயாசப்படணும், இந்த சாயல் உள்ளத்திலே உருவாக்க வேண்டும், இதற்காக நான் ஜீவனை கொடுக்க போறேன். ஐயா, ஒரே ஒரு மனுஷன் இந்த சாயலை, இந்த நியாய பிரமாணத்தை கீழ்ப்படுகிறதுக்கு, தேர்ந்தெடுப்பதற்கு சுதந்திரவுடையவனாக இருந்து அதை தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்தார். அவனுக்காக பரலோகம் அவருடைய குமாரனை, தேவனுடைய குமாரனை இயேசுவை தியாக பலியாக செலுத்திருக்கோம். அவருடைய அன்புங்க. இப்போ தேவ சாயல் எழுதப்பட்டிருக்கிறது. எங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா, கற்பனையிலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாயலை நம்ம மீண்டும் பெற வேண்டும், புதிய மனுஷனாய் மாற வேண்டும். நம்ம பிறந்தது மரண மனுஷன், இன்னும் ஆவியின் மனுஷனாய் மாற வேண்டும், ஜீவனுக்குரிய மனுஷனாக மாற வேண்டும். அதற்கு நான் என்ன செய்யணும்? இந்த பிரமாணத்தை பார்த்து இதன்படி கீழ்ப்படிந்து அவருடைய நீதியை, அவருடைய பரிசுத்தத்தை, அவருடைய பூரண அறிவை உடையவனாக நான் மாற வேண்டும். எழுதப்பட்ட தேவனுடைய சாயல் 10 பிரமாணங்கள் என்பதை தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் மறந்து விடக்கூடாது. இது ஒரு நோக்கத்துல அதை பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எபிரேய பாஷையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, கிரேக்க பாஷையில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, என்னத்தையாவது எடுத்து குழப்பிட்டு கிடக்குறான். எபிரேய பாஷையும் வேண்டாம், கிரேக்க பாஷையும் வேண்டாம். அவங்க எல்லாம் எபிரேய பாஷையும் கிரேக்க பாஷையும் படிச்சுதான் நான் வேதத்தை ஆராய முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு சாதாரண மனிதனால ரட்சிப்பின் திட்டத்தை அவனாக விளங்கிக் கொள்ள முடியாது. இன்னும் இதை உறுதிப்படுத்துவதற்கு தொடர்ந்து படிக்க போகிற கொஞ்சம் பெரிய பிரசங்கமாக இருக்கும். தொடர்ந்து படிக்க போகிறோம். வேதம் சொல்லுகிறது, அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயம். நியாயப்பிரமாணம் அவருடைய நீதி. அப்போ நியாயப்பிரமாணம் தேவனுடைய ஆளுகையின் பிரமாணம். இந்த 10 கட்டளை எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் ஏற்படுத்திய அந்த கூடாரத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள இருக்கு. இந்த உடன்படிக்கை பெட்டியின் மூடியில என்ன இருக்குன்னா, கிருபாசனம் இருக்கு. அப்போ கிருபாசனத்தின் கீழே எது இருக்கிறதுன்னா 10 கற்பனைகள் இருக்குது. தேவன் ஆளுகை செய்கிற சிங்காசனத்தினுடைய ஆதாரம் நீதி என்று சொன்னார். அந்த ஆளுகை கீழே என்னை கொண்டு போகிறதுக்காக கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று சொன்னார். அந்த கிருபாசனத்தினுடைய ஆதாரமும் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதி. அங்க உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள பிரமாணம் இருப்பதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டா, அதுதான் நீதி. நம்ம முரண்பாடு இல்லாம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
அவருடைய ஆளுகை கீழே வரணும்னு சொன்னா அவருடைய ஆளுகையினுடைய ஆதாரம் நீதியும் நியாயமும். கிருபாசனத்துக்கு ஆதாரமாக இருப்பது என்னது அப்படின்னு சொன்னா நீதி. அப்ப அதுதான் நீதி, அதுதான் நியாயம். என்ன அப்படின்னு சொன்னா அந்த மீறின மரணம் என்பது நியாயம், அதன்படி நடந்தால் ஜீவன் என்பது நியாயம். அது அவருடைய குணம், அவருடைய நீதி. இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசித்தோம் அப்படின்னா, இப்ப 10 கற்பனை எழுதப்பட்ட அந்த 10 கற்பனை தேவனுடைய சாயல் என்பது நமக்கு விளங்குகிறது, அவருடைய நீதி என்பது விளங்குகிறது. இன்னும் கொஞ்சம் போய் அதுக்குள்ள நம்ம தெரிந்து கொள்வதற்கு பிரயாசப்பட்டோம் அப்படின்னு சொன்னா, வசனம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு உள்ள 10 கற்பனை இருக்கு இல்லையா, அதுக்கு மேல ஒரு மூடி இருக்கு, அதுல கிருபாசனம் இருக்குது, 2 கேருபீன்கள் இருக்கிறாங்க, அதன் மத்தியில தேவன் வாசம் பண்ணுவார். அங்க வந்து மோசையோட பேசுவாரா. ரட்சிப்பின் திட்டத்தினுடைய கடைசி மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஊழியம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தினுடைய ஊழியத்துக்கு போனீங்கன்னா அங்க 10 கட்டளையை பார்க்க முடியாது. யாரதான் பார்ப்பீங்கன்னா தேவனை தான் பார்ப்பீங்க. நீங்க பரலோகத்தில் இருக்கிற தேவனை பார்ப்பதற்கு ஆயத்தமா இருக்கீங்களே, ஊழியம் சொல்லுகிறது, பரிசுத்தம் சொல்லுகிறது. நீ மகா பரிசுத்தத்துக்கு போகும் பொழுது அங்க கட்டளையை பார்க்க மாட்டேன், எழுதப்பட்ட கற்பனை பார்க்க மாட்டேன். அது உடன்படிக்கப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது ஆதாரம். அது என்னது அப்படின்னு சொன்னா தேவனுடைய சாயம். அந்த தேவனை பார்ப்பார். எது பிரதிபலிக்கிறது என்று சொன்னா தேவனை பார்த்தால் பிரமாணத்தை பார்ப்பது. இப்போ எனக்கு தேவனை பார்க்க முடியாது, ஆகையால் ஆண்டவர் அவரை நான் பரலோகத்தில் போய் பார்ப்பதற்கு ஏதுவாக என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா அவருடைய சாயலை, அவருடைய குணத்தை கற்பனையில் எழுதி கொடுத்து. பரிசுத்த ஸ்தலம் தான் தேவனுடைய வழி. அந்த வழி சொல்லுது, நான் இறுதியாக பரலோகத்துக்கு போகும் பொழுது எனக்கு கற்பனையில் பட்ட எழுத்து அல்லையா, என் தேவனை முகமுகமாய் பார்ப்பதற்கு ஏதுவாக நான் மாறிவிடுவேன். அது ஏன் அப்படின்னு சொன்னா இந்த தேவன் யார் அப்படின்னு கேட்டா இந்த 10 கற்பனை தான் அவருடைய குணம், அவருடைய சாயல். அப்ப அதன்படி நான் நடந்தா அவரை போல நான் அவரை தரிசிப்பதற்கு ஏதுவான ஆயத்தத்துக்குள்ள வந்துருவேன். பரிசுத்த ஸ்தலம் சொல்லுது, எழுத்துகள் தேவனுடைய சாயல். நீ எழுத்த பார்த்தீனா யாரை பார்க்க கற்றுக்கொள்கிறாய் என்று சொன்னால் தேவனை பார்க்க கற்றுக் கொள்ளுகிறாய். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் இதை குறித்து நம்ம அறிந்து கொள்வோம். முதல்ல நமக்கு ரட்சிப்பின் தெளிவா தெரிஞ்சுட்டு ஏன் ஆண்டவர் அந்த எழுத்துக்களை போய் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, நான் கடைசி யாரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா என் தேவனை பார்க்கணும். அப்ப நான் அவருடைய சாயலை உடையவனாக இருக்க வேண்டும். அப்ப 10 கட்டளைகள் அல்ல, 10 கட்டளை பெட்டிகளை இருக்கு. நான் இப்ப அதை எடுத்து அவர் வெளியே எழுதி கொடுத்து ஜனங்களோட பேசி மோசையின் புத்தகத்துல எழுத வச்சு அவரு எனக்கு அதை காட்டிருக்கிறேன்னு சொன்னா நான் அதன்படி அதை தேர்ந்தெடுத்து அதன்படி நடந்து அந்த நீதியை, அந்த நியாயத்தை, அந்த பரிசுத்தத்தை, அந்த அறிவை நான் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு நிகராக நிற்கும் பொழுது தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவராக மாற வேண்டும் என்பதற்காக இந்த 10 கட்டளைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அது தேவனுடைய குணம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுத்தின் வடிவிலே தேவனுடைய குணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பார்த்து செய்ய வேண்டியது, அவர் செய்தது போல செய்ய வேண்டியது. அந்த வாய்ப்பை இழந்துட்டேன். அதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறா, மீண்டும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பதற்காக அவருடைய குணத்தை எழுத்தின் வடிவிலே, வாய் வழியாக போதித்துட்டு வந்ததை எழுத்தின் வடிவிலே கொடுத்தார். இனிமே நமக்கு சந்தமே இல்லை. நான் தேவனுடைய சாயலை பெறுவதற்கு ஆயத்தமானு சொன்னா அந்த எழுத்தை போய் பார்த்து அது எழுத்தின்படி இருக்கிறதா என்பதை நம்ம உறுதி செய்து கொள்ள வேண்டும். இன்னொரு கோணத்துல இதை விளங்கிக் கொள்வோம். வேதம் தேவனுடைய 10 கற்பனைகளை குறித்து சொல்லும் பொழுது இந்த மூல பாஷையெல்லாம் நமக்கு வேண்டியதே இல்லை. இந்த கற்பனைகள் என்கிற வார்த்தைக்கு எபிரேய பாஷையில தாபார் என்கிற ஒரு வார்த்தை இருக்கிறது. அங்க போய் படிக்க வேண்டியதில்லை. அந்த 10 கற்பனைகளை குறித்து யோவான் சொல்லும் போது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே, வார்த்தைகள் தானே அப்படின்னு சொல்ற. இதை வச்சுக்கிட்டு 10 கற்பனைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை முடிவு பண்ணிடலாம். இன்னும் சீனாய் மலையை பார்த்தீங்கன்னு சொன்ன தேவன் நேரடியாக பேசி சொல்லிய ஒரே வார்த்தை அந்த 10 கற்பனைகள், அது தேவனுடைய வார்த்தைகள், முடிவு பண்ணிடலாம். ஆனாலும் எபிரேய பாஷை, அந்த பாஷை, இந்த பாஷை குழப்பறாங்க பாத்தீங்களா. அதன்படி நீங்க பார்த்தாலும் இந்த தாபார் என்கிற வார்த்தைக்கு வார்த்தைகள் என்கிற அர்த்தம் இருக்கிறது. அது நிறைய அர்த்தங்களை உடையது.
எபிரேய பாஷத்தினுடைய பெரிய காரியம் என்னன்னா, ஒரு வார்த்தையை அந்த இடத்துல எப்படி உபயோகப்படுத்திருக்கோ அதன்படிதான் அர்த்தம். இப்ப இருக்கிற டிக்ஷனரி எல்லாம் சரிபடாது. வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், சும்மா சொல்லல ஆண்டவர். நம்ம போய் படிக்கிறோம், 10 கற்பனை சொல்லப்படுது என்னது, ஆதி முதல் சொல்லப்படுற பழைய கற்பனை என்னது, 10 கற்பனைகள் அது என்னது, வசனம் வார்த்தைகள் முடிச்சு. எபிரேய பாஷையெல்லாம் நம்ம போய் பார்த்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா இப்போ உள்ள விளக்கங்கள் இருக்கும். அங்க அதெல்லாம் பார்த்து யாராவது ஏமாத்தினாங்கன்னா ஏமாறாதீங்க. நம்ம ரொம்ப அத்தியாவசியா தேவைப்படும் பொழுது மாத்திரம் தான் அந்த இதுக்குள்ள போறோம். ரொம்ப குழப்பங்களுக்கு தான் அந்த வார்த்தைகள் எல்லாம் போகிறது. இப்போ 10 கற்பனை என்னது, வார்த்தைகள். இது எபிரேய பாஷையில போய் பார்த்தாலும் அது வார்த்தைகள் என்று மொழியாக்கம் செய்யலாம். நம்ம அதை வச்சு முடிவு பண்ணல. யோவான் சொல்றாரு வசனம் சொல்லி, அது வார்த்தைகள் சொல்றாரு. அப்போ அந்த 10 கற்பனைகள் தேவனுடைய வார்த்தைகள் என்பதை நான் விலகிக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகள், இந்த 10 கற்பனைகள் இயேசுவினுடைய சாயலாக இருப்பதனாலே, குணமாக இருப்பதனாலே வேதம் இயேசுவை வார்த்தைக்கு ஒப்பிடுகிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்காக ஜீவனை கொடுக்க வந்தது. ஏன் இதை வார்த்தைக்கு வேதம் ஒப்பிடுகிறது என்று சொன்னா, இந்த 10 கற்பனைகள் இயேசு. நீங்க 10 வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா, சீனாய் மலையில கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கலாம். அந்த வார்த்தையை அப்படியே நீங்க கீழ்ப்படிந்தால் இயேசுவை பிரதிபலிப்பவர்களா இருப்பீங்க. இயேசு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 வார்த்தைகள், 10 கற்பனைகள். மறுபடியும் விளங்குகிறத நம்ம பார்க்க முடிகிறது. இப்படி 10 வார்த்தைகள் இயேசுவை பிரதிபலிப்பதனால்தான், இயேசுவை அது சுட்டி காட்டுவதனால்தான், அது இயேசுவனுடைய குணமாக, இயேசுவனுடைய சாயலாக இருப்பதனால்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசு வார்த்தை என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் வேதத்துல போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறார். அவருடைய கற்பனை, இயேசுடைய கற்பனை. இயேசுடைய கற்பனை என்னெல்லாம் நம்ம படிப்போம். சில சொல்லுவாங்க, நாங்கள் பிதாவினுடைய கற்பனை அல்ல இயேசுனுடைய கற்பனையை தான் கை கொள்வோம், அது பிதாவினுடைய கற்பனை இயேசுனுடைய கற்பனை. அதெல்லாம் என்னங்கிறது பிறகு படிக்கலாம். இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது, இயேசுவை உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறத எதை வைத்துதான் விளங்கிக் கொள்ள முடியும் சொன்னா, கற்பனைக்கு கீழ்ப்படுகிறதை வைத்துதான். நீங்க இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொன்னால், கற்பனைக்கு கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது அவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. இயேசுவை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவன் இயேசுவை அறிந்திருக்கிறான் என்பதை எதனால் அவனால் அறிய முடியும் என்று சொன்னா, கற்பனைகளுக்கு கீழ்ப்படி. கற்பனையில் நாம இல்லை. நம்ம ஒரு கோரியா படிச்சுக்கிட்டு வரோம், தேவனுடைய சாயல் எழுதி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி, அந்த சாயல நான் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுத்து அதற்கான பிரயாசத்தில் இருந்தால்தான், அந்த 10 கற்பனைகள் என் வாழ்க்கையினுடைய சோபமாய் மாறுவதற்கு ஏதான பிரயாசத்தில் இருந்தால்தான் நான் இயேசுவை அறிந்தவன். எனக்கு இயேசு தெரியும், இயேசு நான் சொல்லிக்கிட்டு இந்த பிரமாணம் இல்ல, முடிச்சு போச்சு, வேண்டாம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா நான் பொய்யன், சத்தியம் எனக்குள் இல்லை. வேதம் சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. இன்னும் இந்த பிரமாணத்தை குறித்து வேதம் பேசும் பொழுது, கருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இயேசுவை நிலைத்திருக்கிறீங்களா? பாவம் செய்கிறவன் எவனும் நியாய பிரமாணத்தை மீறுகிறான். அவர்கள் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்ய நியாய பிரமாணத்தை மீற மாட்டான். ஏன்னா அவர்ல நிலைத்திருக்கிறார். அவரை நான் தவித்துக் கொண்டேன் என்று சொன்னால், நான் எதை தவித்துக் கொண்டேன்? நியாய பிரமாணத்தை, 10 கற்பனையை எழுதி கொடுத்து கொண்ட தேவ சாயலை அதனால் தரித்துக் கொண்டால்தான் நான் யாராக இருக்க முடியும்? இயேசுவாக இருக்க முடியும். இயேசுனுடைய குணத்தை பிரதிபலிக்கிறவனாக இருக்க முடியும். நீங்கள் கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களாக இருந்தால் பிரமாணத்தின்படி நினைப்பீர்கள். பிரமாணத்தின்படி நடப்பீர்கள். கடந்த வகுப்புல இதை வாசிக்கிறோம். எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்குது. இந்த பிரமாணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னா, தேவ சாயலே வேண்டாம்னு சொன்னார். அவன் யாரு? மாமிசத்துக்குரியவன்.
ஆவியின்படி நடக்கிறவன் அல்ல. ஆவியின்படி நடக்கிறவன் பிரமாணத்துக்கு கீழ்ப்படியே ஒப்பு கொடுக்கப்பட்டவனாக இருப்பான். நம்ம பல கோணத்துல தேவ சாயல் எழுதப்பட்ட அந்த 10 கற்பனை தான் தேவனுடைய சாயல் என்பது விளக்கிக் கொள்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை பார்ப்போம். இந்த நியாய பிரமாணத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அது பரிசுத்தமாகவும் நீதியாகவும் இருப்பதாக சொல்லுகிறது. அது நன்மையாகவும் இருப்பதாக சொல்கிறது. அது ஆவிக்குரியது என்று சொல்லுகிறது. அது குறைவற்றது என்று சொல்லுகிறது. அது உயிர்ப்பிக்கும் என்று சொல்லுகிறது. அது சத்தியம் என்று வேதம் சொல்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் தேவனுடைய தன்மை, அவருடைய செயல், அவருடைய குணம். அப்போ நியாயப்பிரமாணம் தேவ சாயல் இழந்த மனிதன் ஏதனை விட்டு வெளியே வரும் பொழுது ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தோடு வந்தான், பெரிய நம்பிக்கையோடு வந்தான். அந்த சாயலை, தேவ சாயலை வாய் வழியாக போதித்து வந்தான். ஆண்டவருக்கு அதை எழுதி கொடுத்துடணும். ஏன் அப்படின்னா, ஒரு காலம் வரப்போகுதுப்பா, அன்னைக்கு நியாயப்பிரமாணத்தை மாற்றிடுவான். மாற்றின பிரமாணம் எதுன்னு என் பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் அதை சீனாய் மலையில எழுதி கொடுத்தா. இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவின் அறிவதே நித்திய ஜீவன். ஆண்டவர் செய்தது போல அவரை அறிந்து அவருடைய குணம் என்ன, அவருடைய செயல் என்ன என்பதை புரிந்து நடந்தால் அது நித்திய ஜீவன். வாஸ்தல் வழியா பிரவேசிப்பதற்கும் ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பதற்கும் என்ன சில கற்பனையின்படி நடக்கணும். ரெண்டும் வேற வேற இல்ல. தேவனுடைய கற்பனையும் தேவனை அறிகிற அறிவும் ஒண்ணு. எனக்கு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணத்தை மாற்ற நினைப்பான் என்று சொல்லி தேவனுக்கு எதிரான ஒரு அரசாங்கம் தோன்றுமே. ரோமர் அஞ்ஞானத்தினுடைய அதிகாரத்தை பெற்று தேவனுடைய சபை ஆளுகை செய்யுமே. அது விசுவாச துரோகத்தினால ஏற்படுகிற சபையாக இருக்குமே. அந்த சபை நியாயப்பிரமாணத்தை மாற்றுமே. அந்த நியாயப்பிரமாணத்தை மாற்றி இருக்கிறானா என்பதை நான் அறிந்து கொள்வதற்காக என் தேவன் இரக்கமாக அது வாய் வழியாக போதிக்கிறதாக மட்டும் விட்டு விடாதபடி, அவருடைய பிரமாணத்தை வாய் வழியாக சொல்கிற அந்த நிலையை மாற்ற விட்டு விடாதபடி அவர் என்ன செய்தார் சொன்னா, அவரே நேரடியாக பேசி அதை எழுதி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீனாய் மலையிலே நடந்த மகத்துவமான உண்மை, மனிதனுடைய விலகைக்கு பின் வாய் வழியாக அறியப்பட்டு வந்த தேவ சாயலான பிரமாணம் சீனாய் மலையிலே தேவனால் எழுதப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். மனிதனுடைய விலகைக்கு பின் வாய் வழியாக அறிவிக்கப்பட்டு வந்த தேவ சாயலான பிரமாணம் சீனாய் மலையிலே தேவனாலே எழுதப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் எழுதப்பட்ட 10 கற்பனைகள் தேவனுடைய குணமாக இருப்பதனாலே தேவன் மட்டும் பார்க்கும்படி, தேவனை மட்டும் பார்க்கும்படி அது உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே மறைக்கப்பட்டது. பிரமாணத்தை எழுத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது. எழுத்து தேவனுடைய குணத்தை அறிவதற்குத்தான், தேவனுடைய குணத்தை புரிந்து கொள்வதற்கு தான். அதான் அங்க வச்சிருக்காரு. கடைசியா நீ போகும்போது எழுத்தை பார்த்து பார்த்து செஞ்சு உன்னுடைய சுவாபம் தேவனுடைய சுவாபம் போல் மாறும் பொழுது நீ யாரை பார்ப்பதற்கு தகுதியுடையவனாய் மாறிவிடுவாய்? தேவனை பார்ப்பதற்கு தகுதியுடையவனாய் மாறிவிடுவாய். எழுதப்பட்ட 10 கற்பனைகளான தேவனுடைய வார்த்தைகள் இயேசுவின் சாயல் என்பதனால இயேசு வார்த்தைக்கு ஒப்பிடப்பட்டுள்ளார். அப்ப இயேசுனுடைய குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 10 கட்டளைகள். பிற்பாடு படிப்போம் இயேசுனுடைய பிரமாணம் எது என்று சொல்லி. எழுதப்பட்ட 10 கற்பனைகள் தேவனுடைய சாயலாக இருப்பதனால்தான் அது தேவனுடைய தன்மைக்கு ஒப்பிடப்பட்டு உள்ளது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எழுதப்பட்ட
தேவனுடைய குணத்தை அவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. நம்ம விழுந்துட்டோங்க, அதை மறந்துட்டோங்க, வாய் வழியா சொல்லிட்டு வந்ததுங்க, அது சரியா வரலங்க. அதெல்லாம் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்காருங்க. அது சும்மா எழுதி கொடுக்கல, ஏன்னா அவரு தீர்க்கப்படுவது அறிந்தாரு. இந்த நியாயப்பிரமாணத்தை ஒருத்தர் மாற்றுவாப்பா, இந்த மாற்ற பிரமாணம் என்னுடைய பிள்ளைகள் அறிந்து என்னுடைய வார்த்தைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த குணத்தை அவருடைய சாயலை 10 கட்டளைகளாக பிரமாணங்களை எழுதி கொடுத்தாரு. அந்த பிரமாணம் இருப்பதனால தான் நான் இன்னைக்கு சுதந்திரம் அடைகிறேன். இன்னும் கொஞ்சம் இந்த பிரமாணத்தை குறித்து, இந்த 10 கட்டளை குறித்து அறிந்து கொள்வோம். வேதம் ராஜரீக பிரமாணம் என்கிறது. உன்னிடத்தில் நீ அன்பாய் இருக்கிறது போல பிறனிடத்தில் அன்பாய் இருந்தால் ராஜரீக பிரமாணம். தேவனிடத்தில் அன்பாய் இருக்கிறவன் மனிதனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். இப்ப நம்ம இந்த உன்னிடத்தில் அன்பாய் இருப்பது எதுன்னு படிக்க போறது இல்லை, அது நம்ம பிறகு படிப்போம். ராஜரீக பிரமாணம் இதை செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா நன்மை பெறுகிறது. எதுன்னு சொல்ல வர்றாங்க பாருங்க. எப்படி எனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்று சொன்னார். அதனால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவானாவார். ஒண்ணுல மீறினா எல்லாத்தையும் மீறின சுயாதீன பிரமாணத்தினாலே நியாயத்திற்படைய போகிறார். இதுல தாங்க நியாயத்திற்கு இப்ப நிறைய வாசிச்சோம். நியாயத்திற்படை போற இந்த 10 கட்டளைகள் தான் இது என்பதையும் கடந்த வாரத்துல நம்ம உறுதிப்படுத்தினோம். இதுல தான் நியாய தீர்ப்பு செய்யப்படுது. ஏன்னா இது தேவனுடைய சாயல். அது என்ன செஞ்சிருக்குன்னு சொன்னா, நான் அதை மீறிட்டேன். அதனால மனிதனை மரணத்துக்கு ஏதுவாக அதனுடைய தீர்ப்பின்படி மரண தண்டனைக்குரியவனாய் என்னை காவல் காத்து கொண்டிருக்கிறது. என் இயேசு ஜீவனை கொடுக்கிறார். இந்த அவருடைய சாயலை பிரமாணத்தை 10 கட்டளைகளை என்னுடைய வாழ்க்கையின் அங்கமாய் ஏற்றுக்கொள்வதற்கு நான் தீர்மானம் செய்வதற்கான சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறார். அதனை தீர்மானம் செய்தார். நான் இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய தண்டனையிலிருந்து மீட்கப்படுவேன். என் இயேசு அந்த தண்டனையை நிறைவேற்றி விடுகிறார். தேவனுடைய சாயல், இதை நான் அப்படியே பின்பற்ற வேண்டும். இத கொஞ்சம் ஆழமா நீங்க யோசிங்க அப்படின்னு சொன்னா, இந்த பிரமாணம் ஜீவனுடையது, ஆவியின் பிரமாணம். இதை எதிர்த்து நின்னோன்னு சொன்னா தீமை, பாவம், மரண பிரமாணம். ஒரே பிரமாணம் தான், ஒரே பிரமாணம் தான், 2 ஜீவனும் அதுலதான் இருக்கிறது, மரணம் அதுலதான் இருக்கிறது. அதன்படி நடந்தால் அது ஜீவனுக்குரியவன் என்று தீர்ப்போம். அதை மீறி செயல்பட்டால் அது மரணத்துக்குரியவன் என்று தீர்க்கும். நம்ம இயல்பாவே மரணத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்திருக்காரு, ஜீவனை பெறுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அந்த வாய்ப்பை சரியாய் பிரயோஜனப்படுத்துகிற எல்லாரும் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஜீவனுக்குரியவர்களாய் மாறுவார்கள். இதனாலதான் வேதம் சொல்லுகிறது, எல்லா இஸ்ரவேல் மேல இல்லை, எல்லா மனுஷன் மேலும் விழுந்த கடமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருடைய கற்பனையில் விழுந்த. இதுக்குதான் அந்த கடமையை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்மையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிரமாணம் என் தேவனுடைய சாயல், அது எழுதி கொடுக்கப்பட்டிருக்குது. இனி ஏமாத்தலாம் முடியாது. அதை எழுதிட்டாரு, அதை பாதுகாத்துட்டாரு. இனி அதை ஏமாத்தலாம் முடியாது. யோவான் சொல்றார் பாருங்க, பிதாவினால் நாம் பெற்ற கற்பனையின்படியே உம்முடைய பிள்ளைகளில் சில சத்தியத்திலே நடக்கிறதை நான் கண்டு மிகவும் சந்தோஷப்பட்டேன். நாம் அவருடைய கற்பனைகளின்படி நடப்பதே அன்பு. யாருடைய கற்பனைகள்? பிதாவுடைய கற்பனைகள் தான் இயேசுடைய கற்பனைகள். நீங்க எதுக்கு 2ஆ பிரிச்சுட்டு கிடக்குறீங்க? சொல்றேன்ல. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிரமாணங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். பிதாவினுடைய கற்பனைகள், அதற்கு கீழ்ப்படுகிறதா அன்பு. அந்த பிரமாணத்தை தூர வச்சுட்டீங்கன்னா ஒண்ணுமில்லை.
ஏன்னா அது தேவனுடைய சாயல். அதை எழுதி கொடுத்துட்டாரு, ஏமாத்தலாம் முடியாது. இப்படி இல்லைங்க அப்படி இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன எது விடுவிக்க போகிறது தெரியுமா? இயேசுதானே விடுவிக்க போறார். அவருடைய மரண தண்டனை, அவர் என்னுடைய தண்டனையை அவருடைய தண்டனையாக ஏற்றுக்கொண்டதுனால நான் விடுவிக்க போறத மாற்றிக்கிறது இல்லை. ஆனா விடுவிக்கிறது இது. நான் எதற்கு கீழாக காவல் பண்ணப்பட்டிருக்கிறேன்? ஏதோ தோட்டத்துல படிச்சோம், நான் பிரமாணத்தை மீறினதுனால மரண தண்டனைக்கு எதுவாக பிரமாணத்தின் கீழே காவல் பண்ணப்பட்டிருக்கிறேன். பிரமாணம் என்ன, நீ மீறிட்ட மரண தண்டனைக்குரியவன் சொல்லுது. அது என்ன அடிமையாக வைத்திருக்கிறது? இவன் எது என்ன விடுவிக்கணும்? தண்டனை ஏற்றுட்டாரு, நான் இனி பிரமாணத்தை நிறைவேற்ற முடியும், அவருடைய வார்த்தைப்படி நடக்க முடியும், அந்த வாய்ப்பை கொடுத்துட்டாரு. எது என்ன விடுவிக்கணும்? வசனம் சொல்லுது பாருங்க. நம்ம எதுக்கு சொல்லிட்டு வசனம் சொல்லுது பாருங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாமிசத்தின் நடவாமல், மாமிசத்தின்படி நடப்பது தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறுவது, நடவாமல் ஆவியின்படி நடப்பவர்கள், அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நடப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஆக்கினை தீர்ப்பு இல்லைங்கிறது எப்படி உண்டாயிடுச்சுன்னா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தினுடைய விழுதையாக்கிட்டு. கேட்பாங்க, கேன் லா சேவ் யூ? என்ன மரணத்திலிருந்து கற்பனை மீட்க முடியாதுங்க, அது என் தண்டனை அவர் ஏற்றுக்கிட்டாரு. ஆனா என்னை எதுதான் நீதியானவன் என்று சொல்லியோ ஜீவனுக்குரியவன் என்று சொல்லியோ தீர்க்க முடியும்னா பிரமாணம். அதன்படி நான் நடக்கிறதுனால ஆவியின் பிரமாணமாக இருந்து என்னை ஜீவனுக்குரியவன் என்று சொல்லுகிறது. அதை எடுத்து நடந்துன்னு சொன்னா அது மரண பிரமாணமாக பாவ பிரமாணமாக இருந்து என்னை மரணத்துக்குரியவன் சொல்ல போகுது. அவ்வளவுதான். இதனாலதான் எல்லா மனிதன் மீது உள்ள கடமை என்னன்னா, அந்த நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிப்பா. நிறைவேற்றினா அது ஜீவ பிரமாணமாக இருக்கும், உனக்கு ஜீவனை தருகிறதாக இருக்கும். நான் எழுதி கொடுத்துட்டேன், உன்னை யாரும் ஏமாற்ற முடியாது. நீ போய் படி, அங்க இருக்கு, நீ அதன்படி நட. இல்ல நீ மீறி நடந்தேன்னு சொன்னா அது எப்பொழுதும் அது உனக்கு மரண பிரமாணமாக இருந்து பாவ பிரமாணமாக இருந்து உனக்கு ஆக்கினை தீர்ப்பை உண்டாக்கும் என்று சொல்லி அங்க வேதம் சொல்லுகிறத நம்ம பார்க்க முடிகிறது. அப்படியான எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வழியை வெளிப்படுத்துகிற 2 காரியங்கள் பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. ஒன்று உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கு, அதை தேவனை தான் பார்க்க முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கும் 10 கற்பனைகள் மனிதன் கீழ்ப்படிய வேண்டிய எழுதப்பட்ட தேவனுடைய சாயம், அவருடைய குணத்தின் சாயம். நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. உடன்படிக்கை பெட்டிக்குள்ள இருக்கும் 10 கற்பனைகள் மனிதன் கீழ்ப்படிய வேண்டிய எழுதப்பட்ட தேவனுடைய சாயம். இன்னொன்னு எழுதினார், பரிசுத்த ஸ்தலத்தின் ஆராதனை பிரமாணங்கள் மனிதனை ரட்சிப்பதற்கான எழுதப்பட்ட தேவனுடைய திட்டத்தின் சாயம். அது குணம், இது திட்டம். என்ன திட்டம்? குணத்தை இழந்துட்டேன், தேவசாயில இழந்துட்டேன், அதை நான் எப்படி மீண்டும் பெறப்பட்டு பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நிற்பேன் என்பதுதான் திட்டம். அந்த திட்டத்தையும் எழுதி கொடுத்தார். நான் எப்படி உன்னை மீட்க போகிறேன் அப்படிங்கிற திட்டத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. நான் உன்னை மீட்கும் பொழுது என்ன குணத்துல நீ இருக்கணும் அப்படிங்கிற அந்த குணத்தையும் எழுதி கொடுத்துட்டாரு. இனி எனக்கு என்ன பிரச்சனை? இன்னும் இந்த 10 கட்டளையை குறித்து சில வசனங்களை நம்ம வாசித்தவருடைய முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ள விரும்புகிறேன். நான் முழுமையா வசனத்தை வாசிக்கவில்லை. இந்த 10 பிரமாணங்கள் தேவன் நேரடியாக பேசி எழுதி கொடுத்த பிரமாணங்கள். இந்த 10 பிரமாணங்கள் மோசைக்கு தேவன் உத்தரவு கொடுத்தார். எதுல எழுதிருக்கு? புஸ்தகத்தில் எழுதிட்டார். புஸ்தகத்தில் எழுதினா தானே தெரியும். அவர் உடன்படிக்கை பெட்டிகளை வச்சுட்டு அதை கூட்டிட்டாருன்னா யாரும் பார்க்க முடியாது, பெட்டியை தொட விட முடியாது. அதனால மோசை கூட்டியப்ப புஸ்தகத்தை எழுதிரு. அது இன்னொரு சொல்லுவார், 7 வருஷத்துக்கு ஒரு கூடார படி வரும்போது வாசிப்பா. அதை வாசிக்கும் பொழுது ஜனங்கள் என்ன செய்யணும், அதை கேட்டுட்டு போய் ஜனங்கள் அவங்க வீட்டு நிலையில எழுதணும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாம் வாக்கு தத்தத்தை எழுதி போட்டுட்டு கிடப்போம். கடந்த நாள்ல கூட என் வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார். வாக்கு தாட்டை வசனம், சின்ன வசனத்தை கையில் கொடுப்பாங்க. நம்ம அதை பார்த்து ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சோன்னா, இப்படி வீட்டுல தொங்க போறதுக்கு இருக்குது, இது 100 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. வாக்கு தத்தம் இல்ல,
பிரமாணத்தை எழுதி ஓடு. அதுவும் பார்வையில் இருக்கட்டும், அது ஞாபகக்குறியா இருக்கட்டும், வாசல்ல எழுதி வை. ஏன்னா இது என்னுடைய சாயல், தேவனுடைய குணம். இதை போல நீ மாறிடணும். அது மாத்திரம் இல்ல, அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, ஜனங்களையும் எழுத சொல்றாரு, பேசாத பதிகளையும் அவர் என்ன செய்கிறாருன்னா எழுத சொல்றாரு. அதன்படி யோசுவா எழுதுகிறதையும் சரித்திரத்துல பார்க்க முடிகிறது, வேதத்துல பார்க்க முடிகிறது. எவ்வளவு முக்கியமானது இல்லைங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தை மாற்ற நினைப்பான் என்கிறது இந்த பிரமாணத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? எந்த பிரமாணத்தை மாற்றுவது என்று வேதம் சொல்கிறது, தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது. தொடர்ந்து படிக்க வேண்டும். அது மாத்திரம் இல்லை, எனக்கு அறிமுகத்தினுடைய பிள்ளைகளை, இந்த பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும் என்று வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. மனிதனுடைய இருதயத்தில் எழுதப்படும் என்று வாக்குரைக்கப்பட்டிருக்கிறது. அது அது அப்படி மேஜிக்கா நடக்கிறது இல்லை. நான் அதை பார்த்து அதுக்கு ஆசைப்பட்டு அதை வாஞ்சித்து அந்த பிரமாணத்தை இச்சித்து தேவனுடைய குணத்தை விரும்பி என் வாழ்க்கையில் அதை அப்பியாசிக்க ஆண்டவர் இவன் நியாய பிரமாணத்தை இருதயத்தில் எழுதப்படுவதற்கான தகுதியுடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லி என்னை நினைச்சவர்னா அவருடைய ராஜ்யத்துக்கு தகுதியுடையவனாய் மாற்றுவான். இந்த நியாய பிரமாணம் இருதயத்தில் எழுதப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இது எழுதப்பட்ட குணம், வார்த்தையினாலே சொல்லப்பட்டு வந்தது. அது முழுமையாக தேவன் எதிர்பார்த்த வேலையை செய்து முடிக்கல. ஆகினால் ஆண்டவர் வருங்காலத்திலே நியாயப்பிரமாணத்தை மாற்றுகிற ஒரு ராஜ்யம் தோன்றப்படுகிறது என்று அறிந்து அதை எழுதி கொடுத்துட்டார். இது எழுத்து குணம். எழுத்தின் மூலமாக முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. அது இத பாவ சந்ததியால முடியாது. என் தேவனுடைய குணத்தை முழுமையா வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு இந்த பிரமாணத்தை எப்படி கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி போதிக்கப்படணும். ஆண்டவர் இதை எப்படி செய்தார்னா, அவரு தம்முடைய குமாரனையே அனுப்பி திருமணம் பற்றினார். அவர் எப்படி எப்படி இந்த பிரமாணம் அப்படின்னு சொல்லி போதிச்சாரு, செய்து காட்டினார். ஆனா நம்ம எங்க பார்க்க முடியுது அப்படின்னு சொன்னா, சரித்திர குறிப்பேடுகள்ல வேதாகமத்தினுடைய அந்த புதிய ஏற்பாட்டுகள் நம்ம பார்க்கிறோம். இது அப்படி எழுத்தின்படி வாசித்து என் இஷ்டத்துக்கு கற்பனை பண்ணி அதை செய்ய முடியாது. நீங்க அன்புனா என்ன படிங்க, உலகம் போதிக்கிற அன்பு அல்ல. திருடுனா என்ன, களவு செய்ய என்னன்னு படிங்க, உலகம் போதிக்கிற அந்த களவு அல்ல. களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அப்படின்னு சொல்லி விளங்கி கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதனால ஆண்டவர் என்ன செய்யறாரு தெரியுமா? வேதம் சொல்லுகிறத பாருங்க. என்ன செய்யணும்னா, வேதாகமத்தின் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவனுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. எனக்கு இப்ப எழுதப்பட்ட கற்பனை தெரியுங்க, எழுதப்பட்ட தேவனுடைய சாயல் தெரியுங்க. அதற்கு இசைவாக அதை தூக்கி பிடிக்கும்படியாக, அதை இன்னும் மகிமைப்படுத்தும்படியாக, அதற்கு எப்படி செய்யணும், என்ன செய்யணும் என்பதை எல்லாம் ஆண்டவர் சாட்சியாகமங்களாக சேர்த்திருக்கிறார். எழுத்த மட்டும் பார்த்த போதாது. எழுத்த மட்டும் பார்த்தா நாம் தேவனுடைய குணத்தை முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதுக்கு? இந்த எழுத்த தேவனுடைய குணத்தை நான் பூரணமாய் வெளிப்படுத்துவதற்காக, பூரண அறிவுடையவனாய் மாறுவதற்காக, பசுத்தமாக ஜீவிப்பதற்காக, நீதியாய் செயல்படுவதற்காக, மெய்யான நீதியை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் சாட்சியாகமங்களை கொடுத்திருக்கிறார். எனது இந்த சாட்சியாகமம் ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற வாரத்திலே நம்ம படிப்போம். எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளை, கர்த்தரை நான் சோஸ்தரிக்கிறேன். ஏதேன் தோட்டத்தினுடைய சுவிசேஷம் வழிநெடுங்கும் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறது.
தேவ சாயல் தேவனுடைய பிள்ளைகளால் வெளிப்படுத்தப்பட்டு போதிக்கப்பட்டு வந்திருக்கிறது. ஆண்டவர் அதை எழுதியும் கொடுத்துட்டார். நான் எப்படி ரட்சிக்கப்படுகிறேன் என்கிற காரியத்தையும் ஏதேன் தோட்டத்திலே வெளிப்படுத்திட்டார். கிறிஸ்துவை விசுவாசித்து மரண தண்டிலிருந்து மீட்கப்பட்டவர்களாக அவருடைய நியாயப்பிரமாணத்தை என் வாழ்க்கையினுடைய அங்கமாய் மாற்றும் பொழுது நான் நித்திய ஜீவனுடையவனாயிருப்பேன். இல்ல, நான் கிறிஸ்துவின் மரண தண்டை விசுவாசித்து இயேசுவின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு இந்த நியாயப்பிரமாணத்தை மீறுவேனானால் பொய்யனாய் இருப்பேன். சத்தியம் எனக்குள் இருக்காது. எழுதப்பட்ட தேவனுடைய சாயல், தேவனுடைய குணம், 10 கட்டளைகள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் அதிகமாய் நேசிக்கிறீர்கள் அன்பு தகப்பனே. நன்றி பிதாவே. மகத்துவங்களை வெளிப்படுத்துவதற்காக நன்றி. உம்முடைய வேதத்தை ஆராய எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது ஆண்டவரே. இந்த மனிதனை ரட்சிப்பதற்கு நீர் எவ்வளவு ஆர்வமாய் இருக்கிறேன், எவ்வளவு தீர்க்கமாக திட்டமிட்டு அதை செயல்படுத்திருக்கிறேன். உனக்கு நன்றி ஆண்டவரே. இந்த எழுதப்பட்ட தேவனுடைய சாயல் பூரணமாய் எங்களிடத்துல காணப்பட கர்த்தர் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இதை நாங்கள் சரியாய் விளங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. நாங்கள் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யுங்க. உடைய குமாரனுடைய தியாகத்தினாலே நாங்கள் மீட்கப்படுகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய குணத்தை எங்கள் வாழ்க்கையிலே அபியாசிப்பதற்கும் வெளிப்படுத்துவதற்கும் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அல்ல, நீங்கள் கிரியை செய்யும், எங்களை பலப்படுத்தும். உடைய ஞானத்தினாலே நிரப்பும். உடைய தூதர்கள் கொண்டு வழிகளை ஆயத்தப்படுத்தும். நாங்கள் உண்மை பிரதிபலிக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் அன்பு மிகுந்த பரம பிதாவே. ஆமென். நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.